இன்றைக்கு இயற்கை உணவாக காளான் சொல்லப்பட்டாலும், தாவர உணவாக சைவ உணவாக காளான் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு காளான்கள் அப்படிங்கிறது பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு வகை தாவரமாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால் ஏற்படுகின்ற சில வகையான நோய்கள், ஏன் விஷத்தன்மை இருக்கக்கூடிய காளான்களை கூட இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி லயன்ஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காளான் பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா சிங்கத்துடைய பிடரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காளான் லயன்ஸ் மேனேன்னு சொல்லுவாங்க, MANEன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதா சொல்லி இன்றைக்கு இந்த காளான்களுடைய இந்த லயன்ஸ் மேனேன்னு சொல்லக்கூடிய காளானுடைய வணிகம் மட்டும் இன்றைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காளான்கள் நல்லதா கெட்டதாங்கிற கேள்விக்கான பதில், பொதுப்படையாக காளான்கள் புரதத்தை அளிப்பதில் நன்றாக இருக்கிறதுனால, நார்ச்சத்து அளிப்பதில் நன்றாக இருக்கிறதுனால எந்த சந்தேகமும் இல்லை, இவை உடலுக்கு நல்லது தான். ஆனால் உடலுக்கு நல்லது செய்கிறது, அதனால் கூடுதலான காளான்களை சாப்பிடலாமாங்கிற கேள்விக்கான பதில் இல்லை, நிச்சயமாக கூடாதுங்கிறது தான். ஏன்னா காளானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்குள்ளே போன உடனே ஆக்ட் பண்ணக்கூடிய மூலக்கூறுகள் மிக அதிகமாக இருப்பது எதுலன்னு பார்த்தா காளானில் இருக்குது. அதனால தான் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் காளானை உணவாக பயன்படுத்தும் போது பெரிய காஷன், இது நல்லதா கெட்டதாங்கிறத பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதும், இன்னும் நிறைய பேருக்கு காளான் சாப்பிட்டாலே வாந்தி பேதி ஏற்படுவதை பார்க்க முடியும். அவங்களுக்கெல்லாம் காளானுடைய ஒவ்வாமை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் சொல்கிறத நம்ம பார்க்கணும். காளான் பொதுவாக புரதச்சத்து, நார்ச்சத்து, சில வகையான விட்டமின் சத்துக்கள் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய காளான் ஒரு வகையான வெள்ளை நிறமான காளான் தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஆனால் காளான்களில் நிறைய வகை இருக்கிறத பார்க்குறோம். சில வகையான காளான்லாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் காளானே நம்ம ஊர் விலையில் பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரும். இன்றைக்கி ஜப்பான்லேயும் சைனாலேயும் இந்த காளான்களுக்கென்றே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அவ்வளவு துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காளான். ஆனால் மருத்துவ ரீதியாக பெரிய பயன் இருக்குங்கிறது நம்பப்படுறதுனால பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் பிரபுக்களும் அவர்களுடைய விருந்துகளில் இந்த காளானை வைத்திருக்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம்.